இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய இராணுவ ஆயுத தொழிற்சாலை இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்திலையும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்திய இராணுவ ஆயுத தொழிற்சாலை இருக்கு பாருங்க, அங்கிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே தான் உங்களுக்கு இந்த இது வருது. ஸோ எந்தமான ஜாப்னா ஆர்மி ஆர்டினன்ஸ் கார்ப் சென்டர் இருக்கு பாருங்க, அங்கிருந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி நம்ம முழுமையாக பார்த்துடலாம். அதாவது ப்ரொபேஷனரி பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பதவியை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு மெட்டீரியல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 19 வேக்கன்ஸை ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 10 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 1 வேக்கன்சி, ஓபிசிக்கு 5 வேக்கன்சி, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, அந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் ரிசர்வேஷன் படி வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,200 ரூபாய் உங்களுக்கு சேலரியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் சேலரி அவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவில் மோட்டார் டிரைவர் கேட்டிருக்காங்க. 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பார்த்தா $19 ரூபாய் ஸ்டார்டிங் கொடுக்குறாங்க. ஒரு சில பேருக்கு தான் அதிகபட்சமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. மொத்தமாக 14 வேக்கன்சி. ஃபயர்மேனில் 247 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கார்பெண்டர் மற்றும் ஜாயினரில் 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெயிண்டர் மற்றும் டெக்கரேஷனில் 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ்க்கு 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு 389 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 760க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் ரீஜன் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரீஜன் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஈஸ்டர்ன் ரீஜனில் கொடுத்துருக்காங்க, வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க, நார்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜனில் வருவோம். ஸோ இதில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு பார்த்தா உங்களுக்கு சதர்னில் கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க சதர்ன் ரீஜனுக்குன்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல 1 வேக்கன்சியும், டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2ல 2 வேக்கன்சியும், ஃபயர்மேனில் 47 வேக்கன்சியும், எம்டிஎஸில் 1 வேக்கன்சியும், ட்ரேட்மேன்ஸ் மேட்டில் 40 வேக்கன்சி. ஸோ மொத்தமாக இந்த ஒரு 5-6 பதவி தான் உங்களுக்கு தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறீங்க, இந்த ரீஜன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டு மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். மற்ற போஸ்ட் அப்ளை பண்ணாதீங்க, உங்களுக்கு ஜாப் கிடையாது. பட் நீங்கள் வேறு ஜோனில் அப்ளை பண்ணால் நீங்கள் வேறு ஜோனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் மற்றும் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் எனி ரெகனைஸ் யூனிவர்சிட்டி. ஸோ எனி கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க, அல்லது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அல்லது இன்ஜினியரிங் எனி டிசிப்ளின் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எனி டிகிரி முடித்தவங்க மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த பதவிக்கான ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 25 வேர்ட்ஸ் பர் மினிட் அளவுக்கு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அல்லது ஹிந்தியில் 30 வேர்ட் பர் மினிட்ஸுக்கு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன் கம்ப்யூட்டரில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிவில் மோட்டார் டிரைவர் கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணவங்க அல்லது ஈக்குவல். ஸோ 10th பாஸ் பண்ணால் போதுமானது. பட் அது கூட சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹெவி வெஹிக்கிளுக்கு 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2 கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 10th 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெஃபரன்சி இன் ஹேண்ட்லிங் பிபிஎக்ஸ் போர்டு. ஸோ அந்த பிபிஎக்ஸ் போர்டு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபயர்மேன் கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு கார்பெண்டர் மற்றும் ஜாயினர் கேட்டிருக்காங்க. சேம் அதே ஏஜ் லிமிட் தான். 10th பாஸ் பண்ணால் போதுமானது. அது கூடவே சர்டிஃபிகேட் இந்த ட்ரேட் ஃப்ரம் ஆர்கனைசேஷன். ஸோ ஐடிஏ 3 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் பெயிண்டர் மற்றும் டெக்கரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் 10th. ஸோ 3 இயர்ஸ்க்கான ஐடிஐ முடிச்சவங்க அல்லது 3 இயர்ஸ்க்கான ட்ரைனிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எம்டிஎஸ் கேட்டிருக்காங்க. எம்டிஎஸ்க்கான கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ட்ரேட்ஸ்மேன் மேட்டு கேட்டிருக்காங்க. 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டியேபிள் பர்சன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அதிகபட்ச ஏஜ் ஒதுக்கி இருக்காங்களோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் சென்டர். ஸோ நீங்கள் முதல்ல வந்து பார்த்தா the candidate will give 5 சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ். மொத்தமாக நீங்கள் 5 எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வீஸ். ஸோ யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி அந்த சென்டரை புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது ஃபஸ்ட்டாக எக்ஸாம் சென்டராக போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் the venue மற்றும் schedule of requirement rally will be indicate in the admit card அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேலி இருக்க போது அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸு மற்றும் ஸ்கில் டெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்க போதுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேலி, அதாவது ஸோ அந்த எந்த மாதிரி வைக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெட்ரிகுலேஷனுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 கிடையாது, டைரெக்டாக ரிட்டன் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் அந்த பதவிக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் டைப்பிங்கான டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. சிஎம்டி ஓஜி பதவிக்கு டிரைவிங் டெஸ்ட் மற்றும் வெர்பல் கொஸ்டினிங் அபவுட் இன்டர்னல் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்க போது டெலி ஆப்ரேட்டர் கிரேட்டுக்கு டேரெக்டாக ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபயர்மேன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபயர்மேனுக்கு ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஸோ ஹைட் வந்து பார்த்தா நீங்கள் 165 சென்டிமீட்டர் இருக்கணும் வித்தவுட் ஷூவில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செஸ்ட் அன்எக்ஸ்பெண்டரில் 81.5 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பெண்டரில் 85 சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. வெயிட்டு மினிமம் 50 கிலோன்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னை நீங்கள் 6 நிமிஷத்தில் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீமேல் தவிர்த்து மீதி இருக்கவங்களுக்கு மேலுக்கு மட்டும் 6 நிமிஷத்தில் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 8 நிமிஷம் 26 செகண்டில் நீங்கள் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மற்றவங்களுக்கு இஎஸ்எம்ஐ கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ ஓடி காட்டும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேரிங் எ பர்சன் ஆஃப் 63.5 கிலோ டு டிஸ்டன்ஸ் ஆஃப் 151 பர்சனை நீங்கள் தூக்கிட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் இருக்கும், டிச் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வைக்காங்க. இது வந்து பார்த்தா ஃபயர்மேனுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கார்பெண்டர் மற்றும் ஜாயினருக்கு மேக்கிங் ஃபர்னிஷன் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் மாரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. பெயிண்டர் டெக்கரேட்டுக்கும் அதே மாதிரி தான். எம்டிஎஸ்க்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஒரு சில பதவிக்கு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வைக்கிறாங்க, ஒரு சில பதவிக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட்டோட வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்டேஜ் 1 குவாலிஃபைங் அந்த ட்ரேட்ஸ்மேனுக்கு இருக்குது பாருங்க. அதுக்கு ஸ்டேஜ் 1 எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கும் உங்களுக்கு அந்த இருக்க போது ஸோ ஸ்டேஜ் 1 எக்ஸாம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி சிலபஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எந்தமான சிலபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் வந்து ஆக பாருங்கள். ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OMR மெத்தட் தான் கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கீழே சிலபஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்டில் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தான். ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ aoc.requirement.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி இதிலே கொடுத்துருக்காங்க. க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் லாகின் பேஜ் போயிட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி அப்ளை வந்து பண்ண பாருங்கள்.